அனைவருக்கும் வணக்கம். தோழர், ரொம்ப நாள் பொறுத்து இன்னைக்கு பொழப்பு பார்க்கலான்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு கிளம்புனோம் தோழர். கிளம்புனோடனே நம்ம காவல்துறை அதிகாரிகள் என்னை டென்ஷன் பண்ண பார்த்தாங்க. நான் டென்ஷன் ஆகலை. இவங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் தான். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த போக்குவரத்து காவல்துறைக்கும் இந்த ஓட்டுநர்களுக்கும் வந்து நிறைய கருத்து வேறுபாடு நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நிறைய உயிர் சேதங்கள் போயிருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். ஒரு அன்பான வேண்டுகோள், இன்னைக்கு எனக்கு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். பில்லர் செக் போஸ்ட் பில்லர் சிக்னலில் வந்து வண்டியை மடக்கிட்டு இருந்தாங்க. நான் இன்றைக்கி ஆக்சுவலாக வெள்ளை சட்டை போடல, ஏன்னா எல்லா சட்டையும் அழுக்காக இருக்குது. சரி, இன்றைக்கி ஒருத்தங்க முக்கியமாக ஒரு டியூட்டி ஒன்று, ஒரு 500 ரூபா டியூட்டி வர சொன்னாங்க. தெரிஞ்சவங்க தான், சரின்ட்டு கிளம்புனேன். சரி, தெரிஞ்ச கஸ்டமர் தானே அப்படின்னு சொல்லி வெள்ளை சட்டை போடாமல் எடுக்க மாட்டேன், வண்டி எடுக்க மாட்டேன் நான். இன்றைக்கி சரி கிளம்பலாம் அப்படின்னு வந்துட்டேன். என்னை மடக்கி சூப்பராக மடக்குறா. டேய், வண்டியை ஓரம் கட்டுறா அப்படின்னாரு. சரிடா, ஓரம் கட்டுறா அப்படின்னேன். டேய், வண்டியை ஓரம் கட்டினாரு. சரிடா, ஓரம் கட்டுறேன்டா அப்படின்னேன். ஏன்னு தெரியுங்களா? உடனே என்னது ஜாபண்ணா சார், நீங்கள் வந்து என்ன நண்பனாக ஏற்றுக்கிட்டு என்னை உரிமையாக டேய் ஓரம் கட்டுறான்னீங்க. நானும் என் நண்பனாக உங்களை நினச்சி சரிடா ஓரம் கட்டுறேன்டான்னேன். இதான் நீங்கள் நடந்த சம்பவம். நீ போப்பா அப்படின்ட்டார். வில்லங்கமான ஆளுன்னு தெரிஞ்சு போச்சு. நீ போ தம்பின்னாரு. சரிங்க அண்ணான்ட்டு வந்துட்டேன். இந்த காணொலி மூலயமா உங்க எல்லாருக்கும் நான் சொல்ற விஷயம், போக்குவரத்து காவல்துறையோ இல்லை சாதாரண காவல்துறையோ இல்லை பொதுமக்களோ யாராக இருந்தாலும் ஓட்டுநர் சமுதாயத்தில் உள்ள டிரைவர்களை இழிவாக பேசினால் கண்ணாடி போல் இருங்கள். அவன் டேய்னானா டேய், அவன் சாருனானா சார், அவன் தம்பினானா அண்ணன், அவன் அண்ணன் சொன்னா தம்பி. இப்படிதான் எந்த இடத்துலையும் டிரைவரோட கெத்தை விட்டு கொடுத்துடாதீங்க. அதை விட்டுட்டு இறங்கி இந்த போக்குவரத்து காவல்துறை என்னை தரகரவா பேசுது, நான் சூசைட் பண்ணிக்கிறேன், வண்டிக்குள்ளேயே சாவறது, அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் இதுக்கு மேலே நடக்காது. நம்மெல்லாம் முடிச்சுக்கிட்டோம், ஓகேங்களா? டிரைவர்னாமே ஒரு திமிரு இருக்கணும். அந்த திமிரை நம்ம தான் உருவாக்கணும். சோத்துல உப்பு போட்டு சாப்பிடல, அவங்க அம்மா எப்படி பெத்தாலோ அதே மாதிரி தான் நம்ம அம்மா நம்மளை பெற்றிருப்பான். அவன் மட்டும் தான் வானத்தில் இருந்தா குதிச்சான். யாரும் பயப்படாதீங்க. எல்லா ஓட்டுநர்களுக்கு பின்னாடியும் ஒரு சங்கம் இருக்கு. எல்லா ஓட்டுநர்களுக்கு பின்னாடி தன்னம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கை இல்லாதவன் வாழ்நாளில் எதிரையும் ஜெயிச்சிட முடியாது. எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. சுயமா சிந்திங்க. ஓட்டுநரை ஒரு காலம் நம்மளே தாழ்த்திக்காதீங்க. தாழ்வு நம்மளே டிரைவர் தானே, டிரைவர் அப்படி சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, டிரைவருக்கு தேடி தேடி பொண்ணு கொடுப்பாங்க. அவன் நல்லா பார்த்துப்பான். என் டிரைவர்னாவே நல்லவன்ற பேரை உருவாக்கி நம்ம காட்டணுன்றது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.